வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். சுதந்திர இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரல் மறைந்த ராஜகோபாலாச்சாரியாரின் நினைவாக ராஜாஜி உற்சவம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு அமைவதற்கு அம்மாநில மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ண தேவி கேட்டுக் கொண்டுள்ளார். மணிப்பூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே அணுசக்தி திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரல் மறைந்த ராஜகோபாலாச்சாரியாரின் நினைவாக ராஜாஜி உற்சவம் இன்று கொண்டாடப்படுகிறது. அதிகாரம் மக்களுக்கான சேவையாக இருக்க வேண்டும் என்ற ராஜாஜியின் சிந்தனைகளை போற்றும் வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஆங்கிலேய வடிவமைப்பாளரால் நிறுவப்பட்ட அவரது சிலைக்கு மாற்றாக புதிய திருவுருவச் சிலை நிறுவப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அவரது அளப்பரிய சேவைக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் 1954ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக ராஜாஜி குறித்த கண்காட்சி இம்மாதம் 24ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மேற்குவங்கத்தில் பிஜேபி அரசு அமைவதற்கு அம்மாநில மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திருமதி அன்னபூர்ண தேவி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் மேற்கு வங்கத்தில் மகளிருக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது என்று கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அம்மாநில அரசு செயல்படுத்த தவறிவிட்டதாக குறை கூறினார். குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் மாநில அரசு அவர்களை பாதுகாத்து வருவதாக திருமதி அன்னபூர்ணா தேவி குற்றம் சாட்டினார். தொலைதூர பகுதிகளில் தகவல் தொடர்பு சேவைகளுக்கு கிராமப்புற அஞ்சலகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற கிராமப்புற அஞ்சலக சேவை தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடு முழுவதிலும் 6.3 லட்சம் கிராமங்களில் அஞ்சலக சேவைகள் செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார். மழை, கடும் வெப்பம், சூறாவளி போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களிலும் கிராமப்புற அஞ்சலகங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் உள்ள அஞ்சலகங்களில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். அஞ்சலகங்களில் 38 கோடிக்கும் அதிகமான சேமிப்பு கணக்குகளில் 22 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வைப்புத் தொகை உள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். உடல் உறுப்பு தானம் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா குறிப்பிடத்தக்க சாதனை படைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டில் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் 18% உயிரிழந்தவர்களிடமிருந்து தானமாக பெறப்பட்ட உறுப்புகளை கொண்டு நடத்தப்பட்டு வருவதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதயம், நுரையீரல், கணையம் போன்ற சிக்கலான உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா சாதனை படைத்து வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடல் உறுப்பு தானம் செய்வதற்கான அவசியம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. இதுகுறித்து இம்பாலில் செய்தியாளர்களிடம் பேசிய மணிப்பூர் இடைநிலை கல்வி வாரியத்தின் செயலாளர் 36,726 மாணவ மாணவிகள் இந்த பொதுத் தேர்வை எழுத உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பொதுத் தேர்வு மார்ச் 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அவர் கூறினார். இதற்காக மாநிலம் முழுவதும் 161 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பொதுத் தேர்வை கண்காணிப்பதற்காக 36 சோதனை குழுக்களும் 16 சிறப்பு குழுக்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்கு அம்மாநில முதலமைச்சர் யும்னம் கேம்சன் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள்.
தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால், இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மனிதாபிமானமற்ற செயல் என்று குறிப்பிட்டார். பாகிஸ்தான் அரசின் உள்நாட்டு விவகாரங்களில் ஏற்பட்டுள்ள தோல்விகளை மறைப்பதற்காகவே இதுபோன்ற தாக்குதல் நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்திற்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ரன்தீப் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பாகிஸ்தான் தூதரிடம் ஆப்கானிஸ்தான் அரசு கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. நங்கர்ஹர் மற்றும் பக்திகா மாகாணங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த வான்வழி தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக ஆப்கான் அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி துறைமுகத்தில் 5 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் 48 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. சற்று முன் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்த உள்ளாட்சித் தேர்தலில் 43,43,000 தகுதியுடைய வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 9 நகராட்சிகள், 20 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் 19 பஞ்சாயத்துகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களின் உணவு பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் வகையில் நாகாலாந்து மாநிலத்தில் முதல் முறையாக அரிசி திருவிழா நடைபெற உள்ளது. இம்மாதம் 26 மற்றும் 27 தேதிகளில் நடைபெறும் இத்திருவிழாவின் ஒரு பகுதியாக வேளாண் கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாரம்பரிய அரிசி வகைகள், வேளாண் கருவிகள், விதை பாதுகாப்பு நடைமுறைகள் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் நோக்கில் இத்திருவிழா நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜிம்பாப்வேயில் HIV தொற்று நோய்க்கு எதிரான தடுப்பூசியை அந்நாட்டு அரசு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்த தொற்று காரணமாக 10,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஆண்டுக்கு 2 முறை செலுத்தப்படும் இந்த தடுப்பூசி அதிக பாதிப்புக்கு உள்ளான 46,500 பேருக்கு முதற்கட்டமாக செலுத்தப்பட உள்ளது. இளம் பெண்கள், கருவுற்ற தாய்மார்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் போன்ற அதிக பாதிப்புக்குள்ளாகும் மக்களுக்கு இந்த தடுப்பூசி கட்டணமின்றி செலுத்தப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா இடையே அணுசக்தி திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இம்மாதம் 26 தேதி நடைபெற உள்ளதாக ஓமான் தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த விவாதங்கள் மட்டுமே இடம்பெறும் என்று ஒமான் வெளியுறவு அமைச்சர் திரு பத்ர் அலி பொசாதி தெரிவித்துள்ளார். ஈரானில் நடைபெற்று வரும் மாணவர்கள் அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வரும் சூழலில் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிங்கப்பூர் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆகாஷ் பால், ஆஸ்திரேலியாவின் மின்ஹுங் ஜி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்த இணை சிலியின் கோமெஸ் ஒர்டிகா இணையை வென்றது. மாற்றுத்திறனாளிகள் தேசிய கிரிக்கெட் போட்டி மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. இப்போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் 25 மாநிலங்களைச் சேர்ந்த 350 மாற்றுத்திறனாளி வீரர்கள் தொடர்ந்து 100 மணி நேரம் விளையாடி சாதனை படைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான ஃபைபர் படகு போட்டியில் எல்லை பாதுகாப்பு படையின் ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டம் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திர இந்தியாவின் முதலாவது கவர்னர் ஜெனரல் மறைந்த ராஜகோபாலாச்சாரியாரின் நினைவாக ராஜாஜி உற்சவம் இன்று கொண்டாடப்படுகிறது. மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு அமைவதற்கு அம்மாநில மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டுள்ளார். மணிப்பூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான், அமெரிக்கா இடையே அணுசக்தி திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் இம்மாதம் 26 தேதி நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.